கன்னிராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையில் நவகிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தி என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த பலன்களை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இனி வர காலங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல காலமாக தாங்க இருக்குது. அதை நீங்கள் செயல்படுத்தும் விதத்தில் மட்டும் செயல்படுத்தினா போதும். வேறு எந்த விதத்திலும் நீங்கள் கவலைப்படுவதற்காக ஒன்றுமே இல்லைங்க. கடந்து வந்த காலங்கள் அத்தனையும் கஷ்டமும் கவலையுமா இருந்தாலும் நிறைய இடத்துல நிறைய துரோகத்தை சந்திச்சு தான் இருக்கீங்க. இருந்தாலும் இப்பொழுது உங்கள் காலம் உங்களுக்கானதாக இருக்கும் பொழுது அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டோம். வேறு வழி கிடையாது. ஏற்றுக்கிட்டு அதை பலன் அனுபவிங்க. நல்ல காலம் வந்துருச்சு, நல்லது நடக்க போகுது. அதுக்கு மேலே பழசை நினச்சி கவலைப்படாமல் இருந்துட்டால் மட்டும் போதும். இதே பழைய தவறுகளை செய்யாமல் இருந்தாலும் போதும். எப்பயும் எளிமையாக எல்லாரையும் நம்பிடுறது. எது செய்தாலும் நமக்கு சரியாக தான் இருக்குன்னு நம்பிக்கையில் செய்து நிறைய இடத்துல தவறுதலாக மாறி இருக்கும். படிக்கக்கூடிய பிள்ளைகள் ஆர்வம் இல்லாமல் இருந்திருப்பீங்க. படிக்கிறதுல நல்லா படிக்கணுன்ற எண்ணத்தை கொஞ்சம் இப்போ வரும். அதெல்லாம் இப்போ அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உடல் ரீதியான பிரச்சனைகள் நிறைய இருந்திருக்கும். பொருளாதார ரீதியான பிரச்சனைகளையும் சந்திச்சிட்டிங்க. இப்போ எல்லாத்துக்கும் மாறுதல் கிடைக்குதுங்க. இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கான காலமாக இருக்கும் பொழுது அதை ஏன் நாம் சரியாக பயன்படுத்தக்கூடாதுன்னு தான் நான் கேட்குறேன். கிரக நிலவரங்கள் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குது. அதை சரியாக நீங்கள் கையாளும் விதத்தில் கையாண்டா இறைவன் உங்கள் பக்கம் இருந்து அனைத்தையும் நல்லதாகவே ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. இவ்வளோ நாள் எந்த தைரியத்தில் ஆண்டவன் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து உங்களுக்கு நல்லதை செய்தாரோ அதே தைரியத்தோடு இருங்க. இறைவன் உங்கள் பக்கம் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். கன்னிராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படிப்பட்ட காலமாக இருக்குது, என்னென்ன பலன்கள் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க. நிறைய நல்லதை செய்கிறார். இது நாள் வரைக்கும் நிறைய இடத்துல பொருளாதார விரயத்தை ஏற்படுத்திகிட்டே இருந்துட்டீங்க. குரு பகவானால் நிறைய பிரச்சனை ஆரம்பத்தில் இருந்தாலும் இப்போ மாறுதுங்க. நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார். பொருளாதார வரவை ஏற்படுத்துகிறார். வியாபாரம் பெருசாக பெருக போகுது. பண வரவு ஏற்படும். லாபம் கிடைக்கும். பொருள் போட்டுட்டேங்க, முதல் போட்டுட்டேன், இன்னும் பொருள் விற்கவே இல்லை, மந்தமாகவே இருக்குது, வட்டி கட்டிக்கிட்டு இருக்கேன், கடனாக இருக்குது அப்படின்றவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு ஆறுதல் கிடைக்கும். மாறுதலாகவும் இருக்கும். எல்லாமே சரியாகிற காலகட்டம் வந்துருச்சு. குரு பகவான் நிறைய எல்லாத்தையும் சரி பண்ணுறார். படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் தெளிவு ஏற்படும். இப்போ இவ்வளோ நாளாக அமைதியாக ஒன்றுமே புரியாமல் இருந்ததெல்லாம் இப்போ புரிகிற மாதிரி இருக்கும். நல்ல மாற்றம் கிடைக்கும். முன்னேறிடுவாங்க. இப்போ தெரியும் அவங்களுக்கு எல்லாமே நமக்கு சரியாக தான் இருக்குது, நம்ம சரியாக படிச்சுக்கலான்னு புரிதல் ஏற்பட்டுடும். படிப்பு மேலே அவங்களுக்கு தெளிவு கிடைச்சிடும். அந்தளவுக்கு இவங்களுக்கு தெளிவானவங்க தான். எப்பயுமே படிப்பில் இவங்க நல்ல கெட்டிக்காரங்க தான். இருந்தாலும் கொஞ்சம் குறிப்பிட்ட காலமாக அமைதியாக இருப்பாங்க, மந்தமாக இருப்பாங்க. இதெல்லாம் இப்போ மாறப்போகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கல்யாணம், திருமண பாக்கியமும் உண்டாகுதுங்க. நிறைய பேருக்கு இன்னொன்று எனக்கு கல்யாணமே ஆகலைங்க அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க. உண்மையிலே உங்களுக்கு ஏற்ற வரன் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல வரன் கிடைக்கும். நீங்கள் தேடிட்டு இவ்வளோ நாளாக தேடிக்கிட்டு இருந்ததுக்கு ஒரு பலன் கிடைக்கும். உங்களுக்கான வரன் வரும். உங்களுக்கான துணை தேடிக்கிட்டு இருக்கிற துணை வந்துடும். நீங்கள் எப்படி நீங்கள் தேடிட்டு இருக்கீங்களோ அதேமாரி அவங்களும் உங்களை தேடிக்கிட்டு தான் இருந்திருப்பாங்க. இப்போ 2 பேரும் சேர்ந்துருவீங்க. அதெல்லாம் கரெக்டாக கடவுள் முடிச்சு போட்டு விட்டுருவார். கவலை இல்லை. குழந்தை பாக்கியம் ஏற்படுதுங்க. குடும்ப ஒற்றுமை ஏற்படும். குடும்பத்தில் எப்பயுமே சலசலப்பாகவே இருந்துக்கிட்டு இருக்கும். எதிரும் புதிருமா நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அப்பா புள்ள, கன்னிராசி அப்பாவாக இருக்கும், புள்ள சாதாரணமாக அந்த வேறு ராசி, 2 பேரும் எதிரும் புதிருமா இப்போ மாறிடுவாங்க. இதெல்லாம் ஒற்றுமை ஏற்படும். உங்களுக்குள்ள ஒரு அன்பு வந்துடும் குடும்ப உறவுகளுக்குள்ள. அதே போல் கணவன் மனைவி பிரச்சனையும் அடிக்கடிக்கு வந்துகிட்டே இருந்திருக்கும். சின்னது தொட்டதுக்கெல்லாம் சண்டை போட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ அதெல்லாம் மாறிடும். விட்டு கொடுப்பீங்க. நீங்களும் விட்டு கொடுப்பீங்க, அவங்களும் விட்டு கொடுப்பாங்க. அனுசரணையாக இருப்பீங்க. இதெல்லாம் நடக்கும். புரிஞ்சுக்குவீங்க. வாழ்க்கையை புரிதல் ஏற்பட்டணும். வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சப்போர்ட், குடும்ப சப்போர்ட் இருந்தால் தாங்க நீங்கள் ஜெயிக்க முடியும். அதனால் குடும்ப உறவுகள்கிட்ட நீங்கள் நிச்சயமாக நிதானமாக தான் இருந்தாகணும். கோபப்படவே கூடாது. அட்ஜஸ்ட் பண்ணித்தான் ஆகணும். ஏன்னா குடும்ப உறவில் உங்களுக்கு சப்போர்ட் கிடைச்சா தான் இனி எந்த காலத்துலேயும் நீங்கள் தெளிவாக வெளியே நிமிர்ந்து நிற்க முடியும். குடும்ப உறவுகள் ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்திங்கன்னா சூரியன் உங்களுக்கு ஓரளவுக்கு சுமாரான பலனை தாங்க கொடுக்குறாரு கன்னிராசிக்கு. பெரிய மாற்றத்தையும் கொடுக்கல, பெரிய தோல்வியும் கொடுக்கல. இதனால் நீங்கள் ரொம்ப பயப்படவும் தேவையில்லை. இப்போ எப்படி இருந்துகிட்டு இருக்கோ அதே மாதிரி இருக்கும்.
போய் ஆஃபீஸ் போய் வேலை செய்வீங்க, உங்களுக்கு ஒரு பேர் கிடைக்காம இருக்கலாம். இல்லை சில சமயம் கிடைச்சாலும் பொறாமை அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை மாதிரியான சூழ்நிலை தாங்க இருந்துகிட்ருக்கு. செய்யக்கூடிய வேலைக்கு அங்கீகாரம் இன்னமும் சரியாக கிடைக்காத மாதிரி ஒரு அமைப்பில் தான் இருக்குது. அது கொஞ்சம் காலம் போயிடுச்சுன்னா கிரக மாற்றத்தால் அப்புறம் உங்களுக்கு பிரச்சனை சரியாயிடும். ஆனால் இப்போ அப்படியான அமைப்பில் தான் இருக்குது. குலதெய்வ வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்கள். உங்களுக்கு கொஞ்சம் குலதெய்வத்தோட அருள் வந்து குறையிற மாதிரி இருக்கிற சூழ்நிலை இருக்குது. அவங்களோட அனுகிரகம் வேணும், வேறு வழி இல்லை. நீங்கள் தொடர்ந்து மனதளவுனா வேண்டிக்கணும். முடிந்தால் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. இதெல்லாம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் சூரிய பகவான். தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணித்தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. காலையில் எந்திரிச்சு பண்ணுங்கள். என்னால் காலையில் எந்திரிக்க முடியாதுங்க, நான் நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு வருவோம், நான் என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் எப்போ எந்திரிக்கிறீங்களோ அப்போ சூரியனை போயிட்டு வணங்கிட்டு வாங்க. அது ரொம்ப நல்லது. அது மத்தியானம் 12 மணிக்குள்ளார்க்க இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அது தாண்டி போயிடுச்சுன்னா அது வந்து இறங்கு முகம். அப்போ நீங்கள் போய் எந்த பலன் கேட்டாலும் கிடைக்காது. உதயத்தப்போ கேட்குறது ரொம்ப நல்லது. இல்லை எனக்கு எப்போ எனக்கு டைம் இல்லைன்றவங்க எப்போ வேணாலும் எந்திரிச்சு போயிட்டு உங்கள் பிரச்சனையை சொல்லிட்டு வாங்க. அது பனி போல் விலகிடும். சூரிய பகவான் அப்படி உங்களை பார்த்துக்குவார், சப்போர்ட் பண்ணிடுவார். இதெல்லாம் நீங்கள் சரியாக பண்ணிக்கிட்டா சூரியனால் பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராதுங்க. புதன் பகவான் உங்களுக்கு நல்லது பண்ணுறாருங்க. உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் உங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறாரு. அறிவுபூர்வமாக இனிமேல் சிந்திப்பீங்க. இவ்வளோ நாளாக தெரியாமல் நிறைய இடத்துல சண்டை போட்டுட்ருந்தீங்கல்ல குடும்பத்துக்கிட்ட கூட, இப்போ யோசித்து சண்டை போடுவீங்க. நம்ம சண்டை போடலாமா வேணாமா, தேவையில்லை, எதுக்கு சண்டை, இவங்ககிட்ட பேசியே சரி பண்ணிக்கலாமே, எதுவாக இருந்தாலும் பேசினா சரியாக போயிடுமே அப்படிங்கிற இடத்துக்கு தன்னால் வந்துடுவீங்க. இனிமேல் உங்களுக்கு கோபமே அதிகமாக வராது. குடும்ப உறவுங்கிட்ட தேவையில்லாமல் கோச்சிக்க மாட்டீங்க, நிதானமாக இருப்பீங்க. செயல்படுறது எல்லாம் அழகாக இருக்கும், பிரமிப்பாக இருப்பீங்க. ஒரு மாதிரி உத்தமர் போல் மாறிடுவீங்க. இப்போ இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா நல்ல குணத்துக்கு சொந்தக்காரர்கள் கன்னிராசிக்காரர்கள். டக்குன்னு கோவம் வந்தாலும் அடுத்த நிமிஷம் யோசிப்பாங்க, நம்ம தேவையில்லாமல் திட்டமே அப்படின்ற மாதிரி வருத்தப்படுவாங்க. ஆனால் இப்போ அது கூட செய்ய மாட்டீங்க, அமைதியாகிடுவீங்க. நீங்கள் வருத்தப்படாத அளவுக்கு உங்களுக்கு புதன் பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறார். நல்ல இடத்துல வந்து நல்ல பலன்களை கொடுக்குறார், பொருளாதார மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குறார், சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறார். திருப்தியாக இருக்க மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு சூழ்நிலையில் தன்னால் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அது ஏன் எதுக்குன்னே புரியாது. இதெல்லாம் உங்களுக்கு புதன் பகவான் கொடுக்கறது. செவ்வாய் சரியில்லாமல் இருக்காருங்க, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதனால் பெரிய பாதிப்புகள் கிடையாது. செவ்வாய் பகவானால் பெரிய பாதிப்புகள் வராது. என்ன தோலில் ஒரு அரிப்பு, சிராய்ப்பு, இல்லை தேவையில்லாமல் அடிபட்டு ரத்தம் வெளியே வர்றது, இதை மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது. அதை மட்டும் பார்த்துக்கோங்க, ஜாக்கிரதையாக இருங்க. வண்டி வாகனத்தில் போகும்போது ஜாக்கிரதையாக போங்க. ஏன்னா ரத்தம் வர்றது, ரத்தம் வெளியேறது இதெல்லாம் வந்து செவ்வாய் சரியில்லாதப்ப நடக்கக்கூடியது. இரத்த வழி உறவுகள்கிட்டையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசுங்க. ஏன்னா கடைசி வரைக்கும் வரக்கூடிய உறவுகள் தான். அதெல்லாம் நம்ம வந்து தவிர்க்க முடியாது. என்னதான் நல்லது கெட்டது இருந்தாலும் நாம் அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு போகக்கூடிய அமைப்பில், அந்த ரத்தத்தில் தான் நாம் பிறந்திருக்கோன்ற பொழுது ஒன்றும் பண்ண முடியாது. இதெல்லாம் இயற்கைன்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிட்டு போங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்துருங்க, சரியாக போயிடும். நல்லவர்களாக இருக்கணும் அந்த இடத்துல. ரத்த உறவுகள் கிட்ட நீங்கள் நல்லவங்கன்னு பேர் எடுத்துக்கிட்டாலே போதும், வேறு ஒன்றும் தேவையில்லை, சரியாயிடும். செவ்வாய் உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. முருகன் வழிபாடு செய்தால் உங்களுக்கு சிறப்புங்க. வீட்டில் கூட ஒரு ஃபோட்டோ இருந்துச்சுன்னா தினந்தோறும் முருகனை வழிபாடு பண்ணிவிட்டு வெளியே கிளம்புங்க. ஆஃபீஸ் போகிறதா இருந்தாலும் சரி, வண்டியில் போகிறதா இருந்தாலும் சரி, பஸ்ஸில் எதுக்காக இருந்தாலும் முருகனை வழிபாடு செய்துட்டு போனீங்கன்னா ரொம்ப நல்லது. அது செவ்வாய்க்கிழமையில் ஒரு சிகப்பு கலர் அரளிப்பூ வாங்கி வைங்க, ரொம்ப நல்லது, விசேஷங்க. அப்போ செவ்வாயால் உங்களுக்கு எந்த வித பெரிய பாதிப்பும் இருக்காது, சின்ன பாதிப்பு கூட வராது, நல்லதே நடக்கும். சுக்கிர பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. பொருளாதாரத்தை கொடுக்குறாரு, விரயம் இல்லாத பொருளாதாரம். இது வந்து எல்லாருக்கும் அப்படி கிடைக்காது. பொருளாதாரம் கிடைக்கும், சில சமயம் விரயம் ஆகும். ஆனால் உங்களுக்கு எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, விரயம் இல்லாத, செலவு இல்லாத பொருளாதாரம் உங்களுக்கானதாக கொடுக்குறார். உங்களை வந்து சேமித்து வச்சுக்க சொல்கிறார். வருங்காலங்களில் உங்களுக்கு தேவைப்படும்னு இப்போ கொடுத்து வைக்கிறார். பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. எப்படி பொருளாதாரம் எந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் கொடுத்த இடத்துலேருந்து வரல, வட்டிக்கு மேலே வட்டி கட்டிகிட்டு இருக்கேன், ஆனால் அவங்க கொடுக்காமல் இருக்காங்கன்றவங்களாம் இப்போ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலவங்களுக்கு சம்பள பாக்கியம் நிறைய பேருக்கு இருக்கும். ஒரு சில கன்னிராசிக்காரர்கள் சம்பளம் வாங்காமல் உழைச்சிட்டே இருக்கவங்களாம் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் இப்போ சம்பளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. கேட்டு வாங்கிடுங்க. இதெல்லாம் உங்களுக்கு நல்ல காலமாக இருக்குது, கேளுங்க, சரியாயிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சந்திரன் உங்களுக்கு சரியில்லைங்க.
சந்திரன் சரியில்லைன்னா எனக்கு பெரிய பிரச்சனையா, என்ன பண்ணுவேன் நான் அப்படின்னு கேட்குறீங்களா? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் நினச்சா சந்திர பகவான் சரி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரியாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா உங்கள் மனசு உங்ககிட்ட தான் இருக்குது. மனசுக்காரகர், மனசுக்கு பிரச்சனை கொடுக்குற ஒரு சந்திரன், வேற ஒன்றும் பெருசாக கிடையாது. உங்கள் மனசை மட்டும் தெளிவாக வச்சுக்கோங்க. எதுக்கு எடுத்தாலும் ஆசைப்படாதீங்க, எதுக்கு எடுத்தாலும் சஞ்சலப்படாதீங்க. யாராவது ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அந்த போட்டு மனசுலையே கஷ்டப்படுத்திட்டு உட்காந்துருக்கக்கூடாது. அது அந்த நிமிஷத்தோடு அதை விட்டுடுங்க. அவங்க சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க. அந்த நிமிஷம் அந்த நொடியோடு மறந்துட்டிங்கன்னா உங்கள் மனசு உங்கள் கையில் இருக்குது. அதை ஒரு 3 நாளைக்கு வச்சு போட்டு கசக்கி புழிஞ்சி மனசை ரணமாக்கி அதனால் என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு தான் தேவையில்லாத உடம்பு ரீதியான பிரச்சனைகள் வரும். சரியாக சாப்பிட மாட்டாங்க ஒரு சிலவங்க. மன சங்கடமாக இருக்குதுங்க, சாப்பிட்லங்க, நைட்டு தூங்கலைங்கன்னுவாங்க. இந்த தூக்கம் இல்லாதது, சாப்பிடாதது, மன அழுத்தத்துக்கு போகிறது, இதெல்லாம் தேவையே கிடையாதுங்க. யாரும் உங்களை குறை சொல்லும் அளவிற்கு நீங்கள் ஒன்றும் தகுதி அந்த அளவுக்குலாம் கிடையாது. ரொம்ப நல்லவங்க நீங்கள். அவங்களுக்கு அந்த தகுதியே கிடையாது. முதல்ல பேசுகிறவங்க யாருமே ரொம்ப நல்லவங்க, தெய்வ பிறவிலாம் கிடையாதுங்க. அவங்களும் சாதாரண மனுஷங்க. அவங்கக்கிட்டேயும் 1000 அவங்க வரலாறை எடுத்து பாருங்கள், 1000 தப்பு இருக்கலாம், குற்றம் இருக்கலாம். அதனால் அவங்க மற்றவங்கள சும்மா போகிற போக்கில் ஏதாவது சொல்லி விட்டு போகிறாங்கன்றதுக்கெல்லாம் நீங்கள் வருத்தப்படக்கூடாது. யாரும் இந்த உலகத்தில் யோகியமானவர்களே கிடையாது. மனுஷ பிறவிகள்னால் எல்லாருக்கிட்டையும் சின்ன சின்ன தவறுகள் இருக்கணும். இருந்தால் தான் கடவுள் நமக்கு சரி தப்புன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு அவர் இருக்கார். அதனால் நம்மளாம் சாதாரண ஆட்கள் தான். நம்ம ஒன்றும் கடவுள் கிடையாது, தியாகிகளும் கிடையாது, புண்ணியர்களும் கிடையாது. அதனால் உங்களை குறை பேசுகிறவங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை. அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மனசை சங்கடப்படுத்திக்க மாட்டீங்க. சந்திராஷ்டமத்தின் அன்னைக்கு மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். சந்திராஷ்டமத்தின் அன்னைக்கு 2 வரும் மாதத்தில், தேய்பிறை ஒன்று, வளர்பிறை ஒன்று. வளர்பிறை உங்களுக்கு ரொம்ப ஹெவியாக இருக்குங்க. அன்னைக்கு மட்டும் ஜாக்கிரதையாக இருங்க. இன்றைக்கி யாருக்கிட்டையும் பேசாதீங்க, அமைதியாக இருங்க. முடிந்த வரைக்கும் ஏதாவது வீண் விவாதங்கள்லாம் அன்றைக்கி வரும், வாக்குவாதம்லாம் வரும். இன்றைக்கி இல்லைங்க, நாளைக்கு பேசுகிறேங்க, எனக்கு உடம்பு சரியில்லை, எதையாவது சொல்லிவிட்டு சமாளிச்சுட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுங்க. அப்புறம் பேசிக்கலாம். புது முயற்சி எதுவும் பண்ணாதீங்க. எப்பயும் செய்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருங்க. அன்னைக்கு போயிட்டு ஏதாவது புதுசாக ஏதாவது பண்ண போயிட்டு அது பிரச்சனையில் தான் முடியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அது சங்கடமாகவே இருக்கும். புதுசாக மறுபடியும் பண்ண தோணாது. அந்த ஒரு நாளை தவிர்த்துட்டு மீதி நாள்லாம் பண்ணுங்கள், நல்லது நடக்கும். முதல்ல திருமணம் அன்றைய தினம் பண்ணவே கூடாதுங்க. கன்னிராசிக்காரர்கள் வளர்பிறையில் வர சந்திராஷ்டமத்தின் அன்னைக்கு திருமண நாள் வருது, திருமணம் அன்னைக்கு தான் வைக்கிறோம் அப்படிங்கிறத தவிர்த்துடுங்க. வேறு நாள் பாருங்கள். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா வாழ்க்கை கடைசி வரைக்கும் நம்ம கொண்டுட்டு போகிற ஒரு விஷயம். அதனால் தலைமுறைக்கு வர்றது. ஜாக்கிரதையாக இருங்க. டக்குன்னு முடிவு பண்ணி அந்த தேதியை ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க, கஷ்டம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சனி பகவான் ஓரளவுக்கு உங்களுக்கு சுமாரான பலனை தான் கொடுக்குறாரு. இருந்தாலும் பார்த்துக்கலாம். பொருளாதார விரயத்தை மட்டும் ஏற்படுத்திக்காமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது. பொருளாதாரத்தை கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க. உடல் ரீதியான பிரச்சனைகளும் வராமல் பார்த்துக்கணும். சின்னதாக ஏதாவது வந்துக்கிட்டே இருக்கும். அடிக்கடிக்கு ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி இருந்துகிட்ருக்கும். மன சங்கடங்களை ஏற்படுத்தும். அதெல்லாம் கவலையாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் எனக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப உடம்பு சரியில்லாத மாதிரி ஃபீலிங்லாம் வந்துடும். சாதாரண ஒரு ஜுரம் அடித்தாலே தோண்டுடுவீங்க. இதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்படியே வந்தாலும் மருத்துவரை உடனடியாக பார்த்துருங்க. ஒன்றுமே இல்லை, சரியாக போயிடும். காலம் உங்களுக்கு கனிவான காலமாக தாங்க இருக்குது. அதை சரியாக பயன்படுத்தும் விதம் மட்டும் பயன்படுத்துங்க. பேசும்பொழுது மட்டும் நிதானமாக பேசுங்க. பொருளாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் சனி பகவான். நிறைய உறவுகளையும் ஏற்படுத்தி கொடுக்குறார், நண்பர்களையும் ஏற்படுத்தி கொடுக்குறார். ஆனால் நல்லதாக கேட்டதாக நீங்கள் தான் பார்த்து பழகணும். வேறு வழி இல்லை. சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்கறத நீங்கள் சரியாக பார்த்துக்கணும். நல்லாவும் இருக்கலாம், சில சமயம் அது உங்களுக்கு தொல்லையாகவும் இருக்கலாம். பார்த்துக்கோங்க. தூரம் வச்சு பழகிக்கிட்டிங்கன்னா காலத்துக்கும் நல்லது. ரொம்ப நாளைக்கு வரணும், காலத்துக்கும் நீடிக்கணும்னா தூரம் வச்சு பழகுங்க. அது யாராக இருந்தாலும் அப்போ தான் சரியாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ராகு கேது உங்களுக்கு சரியில்லைங்க. இதனால் நிறைய மன கஷ்டம் வரும், மனசளவில் கஷ்டம் ஏற்படும். தைரியமாக இருக்க மாட்டீங்க, பலகீனமாகிடுவீங்க. இதெல்லாம் ஏற்படுத்திக்காமல் பாருங்கள். அதே போல் பொருளாதார விரயத்தையும் ஏற்படுத்தி விட்டுருவார் கேது பகவான். ஜாக்கிரதையாக இருங்க. பணம் வருதுன்னா அதை பக்குவப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். விரயத்தை கொடுத்துட்டாருன்னா அதுக்கப்புறம் திருப்பி வர்றதுக்கு எத்தனை ஆண்டு காலம் ஆகுன்னு தெரியாது இல்லையா? அதெல்லாம் பார்த்துக்கோங்க. கேதுவால் நிறைய பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குதுங்க. பகையை ஏற்படுத்தி விட்டுருவாங்க. நீங்கள் சாதாரணமாக ஒரு விஷயம் பேசியிருப்பீங்க, அவங்க வேறு விதமாக எடுத்து அது பெரிய விஷயமா பேசி ஒரு பகை 4 பகை ஆகிடும். இதெல்லாம்
கேதுவால் அவ்வளோ ஈஸியாக பண்ணக்கூடிய இடத்துல இருப்பார். நிதானமாக பேசுங்க, தவிர்த்துருங்க. ஒரு சில விஷயங்களை அந்த சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல் மாற்றிக்கோங்க, இல்லைன்னா முடியாது. இந்த காலகட்டம் அப்படி இருக்குது, ஜாக்கிரதையாக இருங்க. ஏற்கனவே இருக்கிற பகையும் தலை தூக்கி திமிர்றதுக்கு வர வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் நிதானமாக இருங்க. உங்களால் முடியலைன்னா பெரியவங்களை இல்லை யாரையாவது வச்சு கரெக்டாக பேசி அந்த இடத்த சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அரவணைச்சு போயிடுங்க. நீங்கள் பகையாக எடுத்துக்காதீங்க. அது சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிட்டீங்கன்னா காலம் உங்களுக்கு கடிவான காலமாக தாங்க இருக்குது. இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் கன்னிராசிக்கு எல்லாமே நல்ல பலன் தான் கிடைக்கிது. அதை நீங்கள் கையாளும் விதத்தில் கையாளுங்கள். இறைவன் எப்பொழுதும் உங்களுக்கு துணையாக இருந்து அனைத்து நல்லதையும் செஞ்சுக்கிட்டே இருப்பாருங்க.